அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு கொன்றைப்பூ தொடர்பான ஒரு காணொளி தான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அதனோடு சேர்த்து கொன்றை மரத்தின் சில சிறப்பு இயல்புகளையும் அதன் மருத்துவ குணங்களையும் சேர்த்து பார்ப்போம். வாங்கோ. அப்படியே எனது யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கோ. வாங்கோ, இந்த காணொளிக்குள்ளே போவோம். இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பூவை பாருங்கோ எப்படி அழகாக பூத்து குலுங்குதுன்னு சொல்லி இதை பார்த்த உடனே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கோ. இப்போ நான் அந்த கொன்றை மரத்தை பார்க்குறதுக்கு போகிறேன். அந்த கொன்றை மரத்தை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. உழுது பண்படுத்தப்பட்ட நிலம், அதோட மழையும் பெய்து விட்டுருக்குது. அதில் நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி கஷ்டப்பட்டாவது அந்த இடத்துக்கு போய்த்தான் சேர வேண்டும். என்னடா எப்படி புதையுதானே. இந்த கொன்றை மரங்களின் வகைகளில் 133 வகையான கொன்றை மரங்கள் இருப்பதாகவும் அதில் 35 வகையான கொன்றை மரங்கள் இந்தியாவில் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் குறைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் மாலை கட்டும்போது பயன்படுத்தப்படும் மயிர்கொன்றையில் செங்கொன்றை, மஞ்சள் கொன்றை, அந்த கொன்றை எல்லாம் இந்த கொன்றை இனத்தை சேர்ந்தவைதான். இந்த பூமியில் இருக்கும் நச்சுத்தன்மையை தன்பால் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட மரங்கள் 15 வகையாக முன்னுரிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 15 வகையில் முதல் 3 மரங்களுக்குள் இந்த கொன்றையும் இடம் பிடித்துள்ளது. முதலாவது வேம்பு, இரண்டாவது மருது, மூன்றாவது இந்த கொன்றைதான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம்தான் இந்த கொன்றை மரம். இதில் சில வகையான கொன்றை மரங்களின் பெயர்களை பார்ப்போம். வாங்கோ. பெருங்கொன்றை, சிறுகொன்றை, செங்கொன்றை, கருங்கொன்றை, மயிர்கொன்றை, புலி நகர்கொன்றை, முட்கொன்றை, நகக்கொன்றை, மஞ்சள் கொன்றை, நரிக்கொன்றை, கனிக்கொன்றை, சரக்கொன்றை, பொற்கொன்றை, கடுக்கை இன்னும் பலவிதமான கொன்றைகள் இருக்கின்றன. இந்த கொன்றையை பாருங்கோ. இந்த கொன்றை தான் சரக்கொன்றை. இந்த கொன்றை சரமாக பூப்பதனால் சரக்கொன்றை என்று அழைப்பார்கள். எங்களிடத்தில் கொண்டல் மரம் சொல்லியும் அழைப்பார்கள். இந்த மலரினை தமிழில் மாமலர் என்றும், பொற்சரம் என்றும், சர அழகி என்றும், ஆங்கிலத்தில் கோல்டன் சவர் என்றும், சமஸ்கிருதத்தில் கனக புஷ்பம் என்றும், ஓம்கார வடிவில் பூப்பதனால் ஓம்கார மலர் என்று சொல்லியும் அழைப்பார்கள். இந்த மரம் தாய்லாந்தின் தேசிய மரமாகவும் இந்த மலர் தேசிய மலராகவும் இருப்பதுடன் கேரளா மாநிலத்தின் இந்த மலர் மாநில சின்னமாக பயன்படுத்தப்படுவதுடன் அவர்களுடைய முக்கிய வழிபாடுகளில் இந்த மலரினை சிறப்பு மலராக எடுத்து வழிபட்டு வருகின்றனர். சித்திரை 1ஆம் தேதி காலையில் இந்த மலரினில் தமது கண்களை விழித்து தமது எதிர்கால வாழ்க்கை இந்த மலர் போன்று மலர வேண்டும் என்று சொல்லி வேண்டி வருகின்றனர். இந்த மலரை பாருங்க, அப்படியே கையில் பிடிச்சி பார்க்கக்குள்ள என்னை அறியாமலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. இந்த பூவை பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நேற்றும் தொடர்ச்சியான மழை பெய்து விட்டபடியாக அந்த பூக்கள் கூட கொட்டிட்டுது கீழே. அதால் அந்த மரத்தில் குறைவாகத்தான் கொஞ்சம் பூ இருக்குது. இந்த மரத்தில் முற்காலத்தில் கிழக்காசிய நாடுகளிலிருந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களால் தான் கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த மரம் தேக்கை விட வலிமை கூடியதாக இருந்தாலும் பனி குளிரை தாங்கும் சக்தி இந்த மரத்துக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த மரத்தினை கட்டிட தேவைகளுக்கு பயன்படுத்த எடுப்பதாக இருந்தால் பச்சையாக இருக்கும் போதே அதை அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது காய்ந்தால் அதனை அறிந்து எடுத்துக்கொள்வதில் மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த பூவை பாருங்க, இந்த காற்றுக்கு எப்படி அசைந்து ஆடுதுன்னு சொல்லி பாட்டொன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா. இந்த பூ எனக்கு மிகவும் பிடித்தமான பூ. அதால் சிறு வயதிலிருந்தே நான் இதை அப்படியே பறித்து கையில் வச்சு சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷம் எனக்கு இப்பயும் இருக்குது. இப்போ பாருங்க, அந்த பூவை பிடிக்கல எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் இவ்வளோ நாளும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு முறை அந்த பூவை அப்படி கையால் ஒரு பிடிச்சி பாருங்க, மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி தெரியும்.
சேர சோழ பாண்டிய மன்னர்களால் இந்த பூக்களை சின்னமாக அறிவிக்கப்பட்டு அவர்களும் சூடி அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களும் சூடி வந்தார்கள். அதனால் நோய் நொடி இன்றி வாழ்ந்ததாகவும் பேன் தொல்லை இல்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் அமைந்துள்ள சிவனொளிபாத மலையில் அமைந்திருக்கின்ற சிவன் ஆலயத்தின் கட்டிடப் பணிகளுக்கு அதிகமாக இந்த மரத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த மரம் 12 தொடக்கம் 30-40 வரை கூடுதலான வளர்ச்சியை கொண்டிருக்கும் என்றும் சில மரங்கள் 60 அடி வரை வளரும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. இந்த மரம் அதிகமான வறட்சியை தாங்கி வாழும் சக்தி உடையது. இந்த மரம் எப்போது பூக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த மரம் வைகாசி ஆனி மாதங்களில் தான் பூக்கும். ஆடி மாதத்தில் அப்படியே பழுத்து நெத்துப்பட ஆரம்பிச்சிடும். இந்த விதையிலிருந்து நாங்கள் கன்றுகளை உருவாக்குவதுன்னு சொன்னால் மிகவும் கஷ்டம். 1000 விதை போட்டால் 2 விதை கூட முளைப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கும். அதனை முளைக்க வைப்பதுன்னு சொன்னாலும் இரவில் சுடுநீரில் அவிச்சிட்டு அப்படியே விட்டு தான் ஊற விட்டுட்டு தான் பிறகு விதையை எடுத்து நாங்கள் மண்ணில் போட்டு நட வேணும். எவ்வளவு பக்குவமாக நட்டாலும் அது தானாக முளைத்து வர கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்போ எப்படி இந்த மரத்தை உருவாக்குவது என்று பார்த்தால், 1911ஆம் ஆண்டில் ராபர்ட் ஸ்காட் ட்ரூப் என்ற வனவியல் ஆராய்ச்சியாளர் ஆய்வு செய்த போதுதான் ஒரு முக்கியமான விடயம் தெரிய வருகின்றது. அந்த விடயம் என்னவென்று பார்த்தால், காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி, பழம் தின்னும் ஒரு வகையான வௌவால், கரடி, நரி போன்ற விலங்கினங்களால் அந்த பழத்தினை சாப்பிட்டு வெளியே போடும் எச்சத்தினால்தான் இந்த மரக்கன்றுகள் உருவாகின்றது. இந்த விலங்குகள் தான் இந்த பழத்தினை விரும்பி உண்ணுவதாக கூறப்படுகின்றது. இந்த மரத்தின் பழம் விதை தானாக வெடித்து சிதறி தானாக இந்த கன்றுகள் உருவாகுமான்னு சொன்னால் நிச்சயமாக அப்படி உருவாக மாட்டாது. எப்படித்தான் இவை முளைக்கின்றன என்பதை அறிய ட்ரூப் 2 பாத்திகளை கட்டி அவற்றில் கொன்றை கனிகளை பரப்பி வைத்தார். ஆனால் ஒரு பாத்தியை திறந்தும் மற்றொன்றை ஒரு கம்பி வலையால் மேலே மூடியும் வைத்து விட்டார். 1 வாரத்துக்குள்ளாகவே திறந்து வைக்கப்பட்ட பாத்தியில் உள்ள கொன்றைக்கனிகளை நரிகள் கோல்டன் ஜக்கல் கண்டுபிடித்து விட்டன. அவை அக்கனிகளை கடித்து உள்ளிருக்கும் பழச்சதையை சாப்பிடும்போது விதைகள் வெளியே தெறித்து விழுந்தன. இந்த பாத்திகளை ட்ரூப் 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து கண்காணித்து வந்தார். திறந்து வைக்கப்பட்ட பாத்தியிலிருந்து பல விதைகள் முளைத்து வந்தன. ஆனால் மூடப்பட்டிருந்த பாத்தியில் வைக்கப்பட்டிருந்த கனிகளை பல பூச்சிகளும் கரையான்களும் தாக்கின. விதைகள் கனியிலிருந்து வெளியே வரவே இல்லை. இந்த எளிமையான எனினும் அருமையான சோதனையிலிருந்து கொன்றை தனது விதை பரவலுக்கு எந்த அளவிற்கு நரி, கரடி முதலிய விலங்குகளை சார்ந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார். இந்த சரக்கொன்றை ஆனது அலங்கார அழகு தாவரம் ஆகும். அத்தோடு இந்த சரக்கொன்றையின் பூ, துளிர், இலை, காய், பழம், பட்டை யாவும் நோய்களை தீர்ப்பதற்கு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பூவையும் இலையையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தேசி புளியும் விட்டு சேர்த்துட்டு அதை உடம்பில் இருக்கிற தேமல் இருக்கிற இடங்களில் பூசி விட்டுட்டு 1 மணி நேரம் கழிந்த பின்பு குளித்து வரும்போது தேமல், கடி போன்ற நோய்கள் குணமடையும். முகத்தில் ஏற்படும் பருவை நீக்குவதற்கு வேப்பங்குருத்தும் இந்த பூவையும் மஞ்சளும் சேர்த்து அரைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பரு இருக்கும் இடத்தில் பூசிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவி வரும்போது இந்த பருக்கள் நீங்கும். இவ்வாறு நிறைய நோய்களை குணமாக்குவதற்கு இந்த மரத்தில் உள்ள சகல பகுதிகளும் உதவுகின்றது என்பதை குறிப்பிடத்தக்கது. வீதிகளில் ஏற்படும் நச்சுத்தன்மையை இந்த மரங்களில் ஈர்ப்பதற்காக இந்த மரங்களை மும்பை வீதியில் நட்டிருக்கணும். பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி. இதே போன்று எங்கட இடங்கள்லேயும் எங்கட நாட்டிலையும் நட்டால் அழகாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து முயற்சிப்போம். அதே போன்று வீதி அருகிலே காணிகளை வைத்திருப்போர் தமது காணிகளுக்குள்
ஒவ்வொரு கன்றை நட்டாலும் 5 வருடத்தின் பின் வரும் 5ஆம் மாதத்தில் இப்படி ஒரு மங்களகரமான ஒரு அழகிய வீதியை எங்கள் நாட்டிலையும் உருவாக்கி மகிழ்ச்சி அடைவதோடு பல நன்மைகளையும் அடைய முடியும். இதுவரை இந்த கொன்றை மரம் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தந்துவிட்டேன். அப்படியே வாங்கோ, இந்த கொன்றை பூவின் அழகிய சில காட்சிகளை இத்துடன் இணைத்திருக்கின்றேன். இப்படி ஒரு அழகிய காட்சியில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த காட்சியை தவற விடாதீங்கோ. வாங்கோ பார்ப்போம் எப்படி இந்த காட்சிகள் இருக்குன்னு சொல்லி.
இதுவரை எனது காணொளியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.